ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மார்னிங் வீலாக் தான் போட்டுருக்கேன். காலையில் எழுந்திருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆப்பிள், ஆல்மண்ட், அதுக்கப்புறம் டேட்ஸ், சுகர் இல்லாமல் ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் மில்க் ஆட் பண்ணல, நான் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் ஆட் பண்ணல. சுகர் ரொம்ப நல்லதே கிடையாது உடம்புக்கு. அதனால் ஆல்மண்ட் டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பிள் கூட. டேட்ஸ் மட்டும்தான் சுகரோட இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட சுகர் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. இது ஹெல்த்தியான ஜூஸாகவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா பாடியை கூலிங்காக வச்சுக்கோங்க. கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. எங்கள் ஊர்லெலாம் ஃபுல்லாக மழை தான் 2 நாளாக. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வெயிலுக்கு மழை வந்தது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னாலே டெய்லி வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க. இந்த ஒர்க்கை நம்ம லவ் பண்ணி பண்ணோன்னா அது நம்மளுக்கு கஷ்டமாகவே தெரியாது. ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. இது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி குக்கிங்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் நம்மளுக்கு அது வெறுத்தே போகாது. அவ்வளோ ஜாலியாக செய்யலாம். அவ்வளோ நம்மளை அப்ரிஷியேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு வேலை செய்யணும்னே தோணும். நம்மளை இன்சல்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சுவலி தோணாது வேலை செய்யணுன்னே. உங்கள் கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் நம்ம வேலை செய்கிறதும் இருக்குது. நம்மளை இன்சல்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டே வேலை செய்யணுன்றதே தோணாது ஆக்சுவலி. ஏன்னா எல்லா ஒர்க்லையுமே அப்படி தான். ஹவுஸ் ஒர்க்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா ஒர்க்லையுமே நம்ம அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்கும் நம்ம மனசு எப்பவுமே. அது இருந்தால் மட்டுமே அந்த வேலை நல்லபடியாக அமையும். இல்லை இது நல்லா இல்லை, நல்லா செய்யலை அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் செய்யறதுக்கு நம்ம யோசிப்போம். ஏன் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஜாலியாக எடுத்துக்கலாம். பசங்க நல்லா வரணுன்னா நம்ம இதுக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலமையும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நமக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்ற சந்தோஷத்தோடு டெய்லி பண்ணலாம். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. நான் ஜூஸ் குடிச்சிட்டு பாப்பாவுக்கும் கொடுத்துட்டேன். பாப்பாவும் என்ஜாய் பண்ணி குடித்தா. அவளோட ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவள் எப்படி குடித்தான்னு. நிஜமாக நல்லா தான் இருந்துச்சு. செஃப் தாமு அவர் எப்போவுமே ஒரு கரண்டியோடு தான் சுற்றுவார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.